சார், ஒரு தாயை பற்றி ஒரு சமூகத்திற்கான ஒரு அந்த ஒற்றுமை. ஒரு தாய் இன்னைக்கு வெளில போறாங்க. தாய வெளில கொண்டு விட்டுர்றாங்க. இந்த கவிதைய பார்த்த 10 இல்ல, ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாங்க, தன் வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுடைய அந்த கவிதையினுடைய மிகப்பெரிய வெற்றி. எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு தாயினுடைய இந்த பாசத்துக்குள்ள இருந்த ஒரு கவிஞர், ஒரு பையன், குட்டி பையன். அவர் இன்னைக்கு உலகளவில் பிரபலமான இந்த கவியினுடைய ஒரு சக்கரவர்த்தியா இருக்கிறார்னா, அவருடைய ஆளுமைக்கு என்னென்ன படைப்புகள் எல்லாம் உடன் உங்கள் கையை பிடித்து வந்தன அப்டின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது மிக நல்ல கேள்வி. எந்த ஒரு மனிதனும் சுயம்பு இல்லை என்று இந்த உரையாடலில் முன்பே சொல்லியிருக்கிறேன். மனிதன் தன்னுடைய உணர்வுகளால் ஆக்கப்படுகிறான். இந்த உடலை எது ஆக்குகிறது என்று சொன்னால் உணவு. நீங்கள் எதை உட்கொள்கிறீர்களோ வாய் வழியே, அதுதான் உங்கள் உடலை உருவாக்குகிறது. செவி வழி, கண்கள் வழி எதை உட்கொள்கிறீர்களோ அதுதான் உங்கள் மனத்தை உருவாக்குகிறது. எனவே மனதை பட்டினி போடக்கூடாது, வயிற்றை பட்டினி போடக்கூடாது என்பதைப் போலவே, வயிற்றுக்கு வேறு உணவு, மனத்துக்கு வேறு உணவு. வயிறு உணவை ஏற்றுக்கொள்கிறது, எண்ணம், மனது அறிவை ஏற்றுக்கொள்கிறது. என்னை படைத்தவர்கள் பலர் தமிழின் நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க இலக்கியவாதிகள் அனைவருக்கும் நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். தொல்காப்பியனிலிருந்து இன்று எழுதுகிற புதுக்கவியன் வரைக்கும் எல்லோரும் என்னை பாதித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு படைப்பு என்னை பாதித்திருக்கிறது. நீண்ட பாரம்பரியம் கொண்ட தமிழ் மொழியின் ஊட்டத்தை நான் கொஞ்சம் வாங்கி கொண்டதால் தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். எனவே மீண்டும் படைப்பாளிகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் மிகப்பெரிய பாரம்பரியமுள்ள மொழிக்கு சொந்தக்காரர்கள். நீண்ட இலக்கிய வரிசை கொண்ட படைப்புகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். தமிழில் எழுத வருகிறவனுக்கு ஒரு பெரிய பலம் தமிழின் நீண்ட இலக்கியம். பலவீனமும் அதுதான். முன்னோர்கள் சொல்லாத ஒன்றை நீ சொல்லியாக வேண்டும். முன்னோர்கள் படைக்காத ஒன்றை நீ படைத்து காட்ட வேண்டும். தமிழ் உனக்கு பயிற்சி கொடுக்கிறது, ஆனால் வாழ்வுதான் உள்ளடக்கம் தருகிறது. தமிழ் என்பது உனக்கு கருவி, வாழ்வுதான் உள்ளடக்கம் தருகிறது. இந்த கருவியை கொண்டு நவீன வாழ்வின் உள்ளடக்கங்களை புதிய படைப்பாளிகள் படைத்துக் கொள்ள வேண்டும். படைக்க வருகிற யாரும் தமிழ் படித்து விட்டு வாருங்கள். நீண்ட இலக்கண செப்பம் கொண்ட மொழி இது. மொழியின் இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் கற்றுக்கொண்டு அந்த அறிவை பெற்றுக்கொண்டு நீங்கள் படைப்புலகத்திற்கு வந்தால் படைப்பு இன்னும் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும். உலகத்தரம் வாய்ந்த படைப்புகள் தமிழில் இல்லை என்று யாராவது சொன்னால் அவர்களோடு நான் முரண்படுகிறேன். உலகத்தரம் வாய்ந்த படைப்புகள் தமிழில் உண்டு, ஆனால் அடுத்த மொழிக்கு காட்டக்கூடிய வல்லமை கூட நமக்கு இல்லை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து என்று சொன்னோம், உலகினுக்கு தந்தோம், பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்ற கணக்கு இல்லை. பிற மொழி இலக்கியங்கள் தமிழ் மொழிக்குள் மொழிபெயர்க்கப்பட்ட அளவுக்கு தமிழ் மொழியின் இலக்கியங்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளனவா என்பது கேள்வி. தாகூரை நான் தெரிந்து கொண்ட அளவுக்கு எங்கள் பாரதியை வடக்கே தெரிந்து கொண்டார்களா? பக்கிம் சந்திரரை நாங்கள் தெரிந்து கொண்ட அளவுக்கு எங்கள் புதுமை பித்தனை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்களா என்பது கேள்வி. தாகூரின் படங்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வி தலங்களிலும் பலர் வீடுகளிலும் அந்த வெள்ளை தாடி வேந்தரின் படத்தை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். தாடிக்காரன் படம் தமிழ்நாட்டில் இருப்பது போல் மீசைக்காரன் படம் வடநாட்டில் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு என்ன பதில் என்றால், கொண்டு போய் சேர்க்காதது நம்முடைய குற்றம், வாங்கி கொள்ளாதது அவர்கள் குற்றம். தமிழ் மொழியின் சிறந்த படைப்புகள் பிற மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட வேண்டும். எனக்கு ஒரு சின்ன ஆறுதல், என் படைப்பு என்பதற்காக சொல்லவில்லை. சாகித்ய அகாடமி விருது வென்ற கள்ளிக்காட்டு இதிகாசம் இப்போது 23 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சாகித்ய அகாடமியே அந்த பொறுப்பை எடுத்து செய்கிறது. 22 இந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்திலுமாக சேர்த்து 23 மொழிகளில் மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு 23 மொழிகளிலும் கள்ளிக்காட்டு இதிகாசம் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கள்ளிக்காட்டு இதிகாசத்தை போல் இன்னும் அதைவிட சிறந்த படைப்புகள் தமிழில் உண்டு. நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், சாகித்ய அகாடமி போன்ற அமைப்புகள் அந்த படைப்புகளையும் தேர்ந்தெடுத்து பிற மொழிகளுக்கு பரப்ப வேண்டும் என்பதைத்தான் புத்தக காட்சி நிகழும் இந்த தருணத்தில் என் பெரிய வேண்டுகோளாக வைக்கிறேன்.
சார், இன்னைக்கு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமான வளர்ந்த உலகத்துல ஒரு 400 பக்க புத்தகங்கள், 600 பக்க புத்தகங்கள் அப்படி படிக்காம ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படிங்கிறதுல 4 வரிகள்ல 5 வரிகள்ல எல்லாரும் படிச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் படிக்கிறதுனால ஒரு முழுமையான ஒரு ஆழமான கருத்துக்கள் அவன் மனசுல கொண்டு போய் சேர்த்துற முடியுமா? இப்படி போறதுனால அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை வாசகர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? தொழில்நுட்பம் என்பதை தவிர்க்க முடியாது. இனிமேல் தொழில்நுட்பம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வின் ஒரு அங்குலம் கூட நகர முடியாது. இதே தொழில்நுட்பத்தை வாசிக்கிற பழக்கத்தை மேம்படுத்துவதற்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. எல்லா காலகட்டங்களிலும் தமிழ் இலக்கியம் ஒரே வடிவத்தில் இயங்கியது இல்லை, ஒரே பாதையில் சென்றதும் இல்லை. முதலில் கவிதை எழுதியவன் எதில் எழுதியிருப்பான்? கவிதை என்று தெரியாத பொழுதே மனிதன் எழுத்துக்களை கண்டுபிடித்த பொழுது முதலில் மணலில் எழுதியிருப்பான், பிறகு பாறைகளில் எழுதியிருப்பான், பிறகு சுட்ட மண்ணில் எழுதியிருப்பான், பிறகு தோலில் எழுதியிருப்பான், பிறகு பட்டயத்தில் எழுதியிருப்பான், பிறகு இலைகளில் எழுதியிருப்பான், இலை சருகுகளில், பிறகு பனை ஓலையில் எழுதியிருப்பான், பிறகு காகிதத்திற்கு வந்தான். காகிதத்தின் கடைசி தலைமுறையில் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். இதுதான் காகிதத்தின் கடைசி தலைமுறை. இனிவரும் தலைமுறை காகிதமற்ற ஒரு யுகத்தை நோக்கி நகரப்போகிறது. அப்படியானால் இந்த இலக்கியமும் அதை நோக்கித்தான் நகர ஆரம்பிக்க வேண்டும். வாசிக்கிற பழக்கம் என்பது எந்த வடிவத்தில் இருக்கிறது என்பதல்ல, ஆர்வத்தின்பால் பிறப்பது. நீ பனையோலையில் இருந்தாலும் ஆர்வம் இருந்தால் வாசிக்கலாம், கல்வெட்டில் இருந்தாலும் ஆர்வம் இருந்தால் வாசிக்கலாம், இணைய வழியில் இருந்தாலும் ஆர்வம் இருந்தால் வாசிக்கலாம். அந்த ஆர்வம் குறைந்து விட்டது என்பதுதான் இப்போது சிக்கலே தவிர தொழில்நுட்பம் அல்ல என்பது என் எண்ணம். இப்போது கூட மின்வெளிகளில் வாசிக்கிறார்கள். வாசிக்கிற பழக்கம் இப்போது ஒரு தாளை இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் புரட்டி வாசிப்பது என்பது போய் மேலிருந்து கீழ் வாசிப்பது அல்லது கீழிருந்து மேல் வாசிப்பது என்ற பழக்கத்திற்கு இணையம் நம்மை பயிற்றுவித்திருக்கிறது. எந்த வடிவத்தில் ஆனால் என்ன, வாசிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆனால் வாசிக்கிற பழக்கம் குறைந்திருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்கு காரணம், மனிதர்களுக்கு ஓய்வு காலம் இருந்தது. அந்த ஓய்வு காலத்தில் தான் கலை பிறக்கும். செல்வச் செழுமையும். ரூசோ சொன்னான், ஆடம்பரம் இல்லாத சமுதாயத்தில் கலை எப்படி பிறக்கும் என்று கேட்டான். கலைக்கு அடிப்படையே ஆடம்பரம், எழுத்துக்கு அடிப்படை வறுமை, இலக்கியத்திற்கு அடிப்படை வறுமை, கலைக்கு அடிப்படை செல்வம். செல்வம் இல்லாத இடத்தில் கலை பிறக்க முடியாது. ஒரு எழுத்தாளன் வறுமையில், வலியில், தன்னுடைய வேதனையில், சொந்த சோகங்களில் உழன்று பாராமல் எழுத்து வராது. ஆனால் இப்போது வாசிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நம் இளைஞர்களுக்கு என்ன ஏற்பாடு செய்கிறோம்? மிக முக்கியமான ஏற்பாடு, பள்ளிகளில் இலக்கிய வாசிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆசிரியர்கள். அதற்கு முதலில் ஆசிரியர்கள் படிக்க வேண்டும். ஆசிரியர்களை பார்த்து கேளுங்கள், நீங்கள் கடைசியாக படித்த புத்தகம் எது என்று. தோழர், நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீர்கள். உங்களோடு சேர்ந்து நேயர்களுக்கு ஒரு கேள்வி. 2 நண்பர்கள் 3 மாதங்களுக்கு பிறகு சந்தித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் கேட்கிற கேள்விகளின் பட்டியலை என்றாவது யோசித்து பார்த்தது உண்டா? கடைசியா என்ன படம் பார்த்த? இது ஒரு கேள்வி. கடைசியா என்ன பொருள் வாங்கினாய்? இது ஒரு கேள்வி. இப்போது என்ன செல்போன் வைத்திருக்கிறாய்? இது ஒரு கேள்வி. யாராவது அல்லது ஒரு 100க்கு 2 பேராவது கடைசியாக என்ன புத்தகம் வாங்கினாய் என்று கேட்டதுண்டா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? கடைசியாக என்ன புத்தகம் வாங்கினாய் என்றால், என்னுடைய பிள்ளைக்கு பாட புத்தகம் வாங்கினேன் என்று சொன்னவர்கள் தான் அதிகமே தவிர, நான் ஒரு படைப்பிலக்கியம் வாங்கினேன், சமூக விஞ்ஞானம் வாங்கினேன், ஒரு தத்துவ நூல் வாங்கினேன், வரலாற்று நூல் வாங்கினேன், புதிய தொழில்நுட்பம் பற்றி ஒரு நூல் வாங்கினேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. மனிதர்களே, தமிழர்களே, உங்களுக்கு ஒரு வார்த்தை, உங்களுடைய செல்வத்தில் 1% நூலுக்கு செலவழியுங்கள். 1% போதும். அந்த 1% தான் உங்களுடைய வாழ்வை மேம்படுத்துகிற செலவு. மற்றவெல்லாம் கழிந்து போகிற செலவு. எல்லா செலவும் செலவுகள் அல்ல. புத்தகத்துக்கு செலவிடுவது வரவு. மற்றவையெல்லாம் செலவு. புத்தகத்துக்கு செலவிட்டால் அது வரவு. ஒரு புத்தகத்தினுடைய விலை என்ன தெரியுமா? ஒரு புத்தகத்துக்கு நீங்கள் 500 ரூபாய் விலை கொடுக்கிறீர்கள். அந்த விலை எதற்கு தெரியுமா? புத்தகத்தின் தாளுக்கும் புத்தகத்தின் அச்சுக்கூலிக்கும் தான் விலை கொடுக்கிறீர்கள்.
அதில் உள்ள விஷயத்திற்கு அல்ல. ஒரு படைப்பாளன் வானத்தை பிடிந்து சூரியனை உருக்கி வாழ்க்கையை சாரெடுத்து அனுபவத்தை பிழிந்து ஒரு நூல் தயாரிக்கிறானே, அதற்கு நீங்கள் விலை கொடுக்கவில்லை. அந்த விஷயத்தை தாங்கி நிற்கிற அந்த பாத்திரத்திற்கு மட்டும்தான் விலை கொடுக்கிறீர்கள். எனவே அறிவு உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறது அல்லது குறைந்த விலைக்கு கிடைக்கிறது. உலகத்திலேயே மிக குறைந்த விலைக்கு கிடைப்பது அறிவுதான். அதைத்தான் மனிதர்கள் வாங்க மறுக்கிறார்கள். எது விலை அதிகமோ அதை சென்று வாங்குகிறார்கள், எது விலை குறைவோ அதை சென்று வாங்கவில்லை. உலகத்திலேயே மிக மலிவானது காற்றும் அறிவும் தான். காற்றுக்கு கூட உங்கள் குளிர்பதன காற்றுக்கு விலை உண்டு, மின்விசிறிக்கு விலை உண்டு, இதற்கும் விலை உண்டு. ஆனால் அந்த வரவு அதைவிட பெரிது. எனவே தமிழர்களே, நூலுக்கு செலவழியுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கு ஒரு வார்த்தை, உங்கள் பெற்றோர்களை பார்த்து நீங்கள் படித்த புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்துங்கள் என்று நச்சரியுங்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நான் படித்த நல்ல புத்தகம் இது என்று பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள். பாட புத்தகத்திற்கு வெளியே படிக்கிற மாணவன் தான் வெற்றி பெறுகிறான். பாட புத்தகத்துக்கு மட்டும் படிக்கிறவன் தேர்வில் தேர்வாகிறான். பாட புத்தகத்திற்கு வெளியே படிக்கிறவன் தான் வாழ்வில் தேர்வாகிறான். தேர்வில் தேர்வு பெறுவதற்கும் வாழ்வில் தேர்வு பெறுவதற்கும் பெரிய வேறுபாடு உண்டு. நான் பாடத்திட்டத்திற்கு வெளியே படித்தவன், வாழ்வில் கொஞ்சம் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கிறேன். பாடப்புத்தகத்தோடு மட்டும் வெற்றி பெற்றவன் கடந்த 10 ஆண்டுகளாக பல்கலைக்கழக தேர்வுகளில் முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் யார் யார், இப்போது என்ன செய்கிறார்கள் என்று ஒரு பட்டியலை யாராவது எடுத்ததுண்டா? அப்படி எடுத்து பார்த்தால் தெரியும் அவர்கள் எத்தனை பேர் குமாஸ்தாக்களாக இருக்கிறார்கள் என்று, எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி, எத்தனை பேர் வாழ்வில் எந்த உயரத்தில் இருக்கிறார்கள் என்ற கணக்கு அப்போது தெரியும். தேர்வில் வெற்றி பெறுவது மட்டும் முக்கியமல்ல, வெற்றி பெறுவது முக்கியம்தான், அது மட்டும் முக்கியமல்ல. வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு பாடத்திட்டத்திற்கு வெளியே வாசிக்க வேண்டும். ஒரு இலக்கிய மாணவன் பொருளாதாரம் வாசிக்க வேண்டும், பொருளாதார மாணவன் தத்துவம் வாசிக்க வேண்டும். இப்படியெல்லாம் வாசித்தால் அறிவு பெருகும். இனி வருகிற தலைமுறை அறிவு தலைமுறை. அறிவுள்ளவன் மட்டும்தான் ஜீவிக்க முடியும். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் என்பது மனித இன வரலாற்றின் பரிணாமம். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் என்றால் அறிவுள்ளதுதான் இனி தகுதி உள்ளது. அறிவுள்ள தகுதி கொண்டது இனி தப்பி பிழைக்கும் என்ற புதுமொழியை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம்.